மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் பேசிக்கொண்டே இருந்த விஷயங்கள் பெரிய ஒரு சண்டையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிட்டது. மிதுனம் ராசியின் அதிபதியான புதன் வாக்கு காரகன் என்பதாலேயே நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி ஓயாமல் பேசிக்கொண்டே இருக்கும் குணம் கொண்ட ஒரு மனிதர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஏதேனும் ஒரு பிரச்சனை நடந்துவிட்டாலோ, ஏதேனும் ஒரு நல்லது நடந்துவிட்டால் கூட அதை மீண்டும் மீண்டும் நீங்கள் பேசிக்கொண்டே தான் இருப்பீர்கள். அருகில் இருக்கக்கூடிய நபர்களிடம் தெரிவிக்க வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் நீங்கள் கூறிக்கொண்டே தான் இருப்பீர்கள். ஆரம்பத்தில் நீங்கள் காதல் செய்தாலும், ஏதேனும் தொழில் செய்தாலும், அல்லது பணத்தை நீங்கள் அதிகமாக சம்பாதித்தாலும் அதை உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய நபர்களிடம் நம்ம சொல்ல வேண்டும் என்கிற ஒரு மனதில் ஒரு விஷயமானது இருந்து கொண்டே தான் இருந்தது. ஆனால் நாட்களும் காலங்களும் போக போக நீங்கள் எதையெல்லாம் எல்லாரிடமும் சொன்னீர்களோ அந்த ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி வந்திருக்கும். அது காதல் வாழ்க்கையிலும் சரி, பண வாழ்க்கையிலும் சரி, அந்த ஒரு விஷயம் உங்களை விட்டு இழந்து போயிருக்கும். ஆனால் அது எப்படி இழந்தது, அதற்கெல்லாம் காரணங்கள் என்ன என்று நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது எதுவுமே உங்களுடைய மண்டைக்குள் ஓடாது. இப்படித்தாங்க இந்த மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் எதை மற்றவங்கிட்ட அதிகமாக பகிர்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ அதிலேயே உங்களுக்கு அதிகமான பிரச்சனைகளும் அதிகமான இழப்புகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு நபர் என்றால் இந்த மிதுனம் ராசி அன்பர்களாகத்தான் வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. ஆனால் வாக்குஸ்தானத்தில் அசுப கிரகங்களின் தாக்கங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் சாதாரணமாக தொடங்கி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்த ஒரு விஷயமோ அல்லது விவாதம், அந்த ஒரு விஷயங்கள் கூட விவாதமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி இறுதியில் வீட்டில் உள்ள அனைவரையும் உசுப்பி விட்டு ஒரு பெரிய போர்க்களமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெடித்து விட்டது. இருந்தாலும் நீங்கள் எதையும் வாழ்க்கைக்குள்ள வேண்டும் என்று செய்வதில்லை. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய பெரிய அவமானங்களையும் பெரிய பெரிய பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். வார்த்தையை அளவோடு பயன்படுத்த வேண்டும் என்ற உண்மையை இந்த ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். இதுவரைக்கும் எல்லாரிடமும் தேவையில்லாமல் பேசுவதும், அவர்கள் ஒன்று பேசிக் கொண்டிருப்பார்கள், நீங்களும் நம்மளும் ஒன்று பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டு நீங்கள் ஏதாவது ஒன்று பேசுவீங்க. அது ஆரம்பத்தில் பழகக்கூடிய நபர்களிடம் நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் காலங்கள் போக போக அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். இந்த ஒரு சம்பவத்தை உங்களால மறக்கவே முடியாது. முடிந்த அளவுக்கு இனிமேல் நம்முடைய பேச்சை நம்மளை குறைத்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் தோன்றியிருக்கும். சண்டையின் வீரியத்தை குறைக்க விவாதம் வளரும் போதோ அந்த இடத்தை விட்டு நகர்வது அல்லது மௌனமாக இருப்பது மட்டுமே மிதுனம் ராசியினருக்கு தற்போதைய ஒரு பரிகாரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தாங்க இருக்கும். அதே போல முதலில் சாதாரணமான விவாதமாகவே இருந்த விஷயங்கள் மீண்டும் மீண்டும் பேசப்பட்டதாலேயே பெரிய சண்டையாக மாறிவிடும். இது உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்தை சரியென்று நிரூபிக்க முயன்றதால் பிரச்சனைகள் அந்த ஒரு இடத்துல தீவிரம் அடைந்து கொண்டே தான் இருக்குமே தவிர அதற்கு ஒரு தீர்வு என்பது கிடைக்கவே கிடைக்காது. மிதுனம் ராசிக்காரங்களின் பேச்சுத்திறன் பலமாகவே இருந்தாலும் சில நேரங்களில் அதிகமான விவாதமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை பெரிதாக்கி கொடுத்து கொண்டு தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். புதன் பாதிக்கப்பட்ட காலங்களில் வார்த்தைகளால் உருவாகும் சிக்கல்கள் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காணப்பட்டு அது இன்னும் உங்களையும் உங்களுடைய மனதையும் இன்னும் அச்சுறுத்தி கொண்டும் தேவையில்லாத குழப்பங்களையும் கஷ்டங்களையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அடிப்படையிலேயே பொது பலன்கள் மற்றும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாத்தியமா நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய குணம் இப்படித்தான், அதனால நீங்கள் இப்படி செய்வீர்கள், இருந்தாலும் அதை தவறு என்று யாராலையும் கூற முடியாது. எனவே இனிமேலாவது ஒரு விஷயம் நடந்துவிட்டது என்றால் அதனை அப்படியே நீங்கள் மறந்து விடுவதுதான் மிகவும் நல்லது. அந்த ஒரு விஷயத்தை அனைவரிடமும் நீங்கள் போய் சொல்லத்தான் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு கஷ்டத்தையும் சங்கடத்தையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு எந்த ஒரு நபரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து வைத்துக் கொண்டு நடந்தால் மட்டுமே போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கப் போகிறது. அது எப்படிப்பட்ட நன்மைகளாக இருக்கும் என்று அறிந்து கொள்வதற்கு முன்பு மறக்காம நம்முடைய ராசி பலனுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
மனதில் தேவையில்லாத சிந்தனைகளை நீங்கள் குறைத்துக் கொள்வதன் மூலமாகவே புத்துணர்ச்சிகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல ஏற்படும். இனிமே எது செய்தாலும் அந்த ஒரு செயலில் முடிந்த அளவுக்கு கவனமாக இருந்து அந்த ஒரு செயலை செய்வதுதான் போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உத்தியோக பணிகளில் மறைமுக சூழ்ச்சிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. பேச்சுக்களில் அனுபவ அறிவு உங்களுக்குள்ள வெளிப்பட்டு போதுமான அளவுக்கு அது நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். கடன் முயற்சிகளில் விவேகங்கள் வேண்டும். விவேகமாக செயல்பட்டால் மட்டுமே கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை உங்களால கட்ட முடியும். எனவே கடன் வாங்காதீர்கள். ஒருவேளை வாங்கிவிட்டீர்கள் என்றால் அதனை எப்படி கட்ட வேண்டும் என்பதில் அதிகமாக யோசிக்க வேண்டியதே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பாதி நேரத்தை நிச்சயமாக சாப்பிட்டுவிடும். வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி அது இன்னும் நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமா தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய எதிர்காலம் இனிமே பிரகாசமானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். இதுவரைக்கும் இருந்த குழப்பம் மற்றும் பயமானது குறைந்து எதிர்காலம் பற்றிய நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து எது நல்லது எது கெட்டது என்று நீங்கள் யோசித்து நடக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இனிமே நீங்கள் தொடங்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் கூட போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு எல்லாமே நல்லதாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியான பாதையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா வழிகாட்டி கொடுக்கும். எந்த ஒரு முடிவை நம்ம எடுக்கலாம், எந்த முடிவை எடுத்தால் அது சரியான அளவுக்கு சரியான ஒரு விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும் என்று அனைத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் மாறிவிடுவீர்கள். குடும்பம், தொழில், பணம் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி ஆகிய அனைத்திலும் முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல காணப்படும். கடந்த கால சோதனைகள் உங்களை வலிமையானவராக மாற்றியிருக்கலாம். இனி வரக்கூடிய காலங்கள் வாய்ப்புகளையும் வளர்ச்சி மற்றும் மகிழ்ச்சியையும் நிரந்தரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைத்து கொடுக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். புதன் பகவானின் அருளால் தவறான புரிதல்கள் நீங்கி உறவுகளுக்குள்ள வலுப்பெற்று புதிய வாய்ப்புகள் உருவாகி பணவரவு மற்றும் மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகிறது. உங்களின் பேச்சு திறன், அறிவாற்றல் மற்றும் மனிதர்களை இணைக்கக்கூடிய திறன் இந்த ஒரு காலத்தில் உங்களை மென்மேலும் உயரத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல போதுமான அளவுக்கு நல்லதை நிச்சயமா ஏற்படுத்தவும் செய்யும். வாழ்க்கையின் பல துறைகளிலும் வெளிச்சங்கள் அதிகரித்து எதிர்காலம் தன் நம்பிக்கையுடனும் வெற்றியுடனும் பிரகாசிக்க தொடங்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இனிமே வரக்கூடிய நாட்களையும் நேரங்களையும் நீங்க சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நல்லதை தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். செயலில் முடிந்த அளவுக்கு கவனமாக இருந்து அந்த ஒரு செயலை செய்வதுதான் போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உத்தியோக பணிகளில் மறைமுக சூழ்ச்சிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. பேச்சுக்களில் அனுபவ அறிவு உங்களுக்குள்ள வெளிப்பட்டு போதுமான அளவுக்கு அது நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். கடன் முயற்சிகளில் விவேகங்கள் வேண்டும். விவேகமாக செயல்பட்டால் மட்டுமே கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை உங்களால கட்ட முடியும். எனவே கடன் வாங்காதீர்கள். ஒருவேளை வாங்கிவிட்டீர்கள் என்றால் அதனை எப்படி கட்ட வேண்டும் என்பதில் அதிகமாக யோசிக்க வேண்டியதே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பாதி நேரத்தை நிச்சயமாக சாப்பிட்டுவிடும். வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி அது இன்னும் நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமா தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய எதிர்காலம் இனிமே பிரகாசமானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். இதுவரைக்கும் இருந்த குழப்பம் மற்றும் பயமானது குறைந்து எதிர்காலம் பற்றிய நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து எது நல்லது எது கெட்டது என்று நீங்கள்
யோசித்து நடக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இனிமே நீங்கள் தொடங்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் கூட போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு எல்லாமே நல்லதாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியான பாதையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா வழிகாட்டி கொடுக்கும். எந்த ஒரு முடிவை நம்ம எடுக்கலாம், எந்த முடிவை எடுத்தால் அது சரியான அளவுக்கு சரியான ஒரு விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும் என்ற அனைத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் மாறிவிடுவீர்கள். குடும்பம், தொழில், பணம் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி ஆகிய அனைத்திலும் முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல காணப்படும். கடந்த கால சோதனைகள் உங்களை வலிமையானவராக மாற்றியிருக்கலாம். இனி வரக்கூடிய காலங்கள் வாய்ப்புகளையும் வளர்ச்சி மற்றும் மகிழ்ச்சியையும் நிரந்தரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைத்து கொடுக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். புதன் பகவானின் அருளால் தவறான புரிதல்கள் நீங்கி உறவுகளுக்குள்ள வலுப்பெற்று புதிய வாய்ப்புகள் உருவாகி பணவரவு மற்றும் மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகிறது. உங்களின் பேச்சு திறன், அறிவாற்றல் மற்றும் மனிதர்களை இணைக்கக்கூடிய திறன் இந்த ஒரு காலத்தில் உங்களை மென்மேலும் உயரத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல போதுமான அளவுக்கு நல்லதை நிச்சயமா ஏற்படுத்தவும் செய்யும். வாழ்க்கையின் பல துறைகளிலும் வெளிச்சங்கள் அதிகரித்து எதிர்காலம்